தமிழன் கைட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சியில் 2021வது வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் 1 அதாவது குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாமினேஷன் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 3ஆம் தேதி காலையில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டெக்னிக்கல், அசிஸ்டன்ட் சூப்பர்டென்டென்ட் கெமிக்கல் விங் இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து ஜனவரி மாதம் 9, 10ஆம் தேதியெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வந்து காலையிலையும் மதியமும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வந்து காலையில் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த போஸ்ட்டுக்கு எந்த மந்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யார் அப்ளை பண்ணலான்னா, பேச்சுலர் டிகிரி இன் ஹார்டிகல்ச்சர் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்டிகல்ச்சரல் அண்ட் அக்ரிகல்ச்சரலோட அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அதாவது ஏஏஓ ஏஹெச்ஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ இன் அக்ரி, டிப்ளமோ இன் ஹார்டி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டோட அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து கம்பைன்ட் என்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ட்ராட்மெண்ட் இன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அனிமல் ஹஸ்பிடரி டைரிங் அண்ட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெட்டினரி அசிஸ்டண்ட்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ச்சியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட எபிகாஃபெஸ்ட்கான போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் மார்ச் மாதத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டோட பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் அசிஸ்டண்ட்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க. கம்பைன்ட் என்ஜினியரிங் சர்வீஸ்க்கான எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸோட நோட்டிஃபிகேஷனும் ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பைன்ட் ஜியாலஜி சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கான நோட்டிஃபிகேஷன் மே மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் டைரக்டர் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் மேல ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அதாவது குரூப் 2ஓட எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் மேல வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எவல்யூஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டோட ரிசர்ச் அசிஸ்டண்ட்கான நோட்டிஃபிகேஷன் மே மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டோர் கீப்பருக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால், மைக்ரோ அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூனில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஜெயிலர் விமன் அண்ட் மென் ரெண்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் ஜூன் மாதத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோட கிரேட் 1, கிரேட் 3, கிரேட் 4ஓட நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 3 அதாவது குரூப் 3ஓட நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 4A சர்வீஸோட ட்ரான்ஸ்ஃபர்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆகஸ்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து சூட் ஆகும். ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோட இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் லா காலேஜஸோட டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் மாதத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க. காலேஜியேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட பர்சர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 அதாவது குரூப் 4 அண்ட் விஏஓ எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எந்த மந்த் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்கன்னா செப்டம்பர் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லிம்ப் சென்டர் இன் தி மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வெக்கேஷனல் கவுன்சிலருக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்கன்னா செப்டம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. லைப்ரரி சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும்னா அக்டோபர் மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டருக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சோசியல் வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபர் மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்னிக்கல் லெதரும் மேனேஜர் லெதரோட நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சைக்காலஜிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்கான அக்கௌண்ட் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் மந்த் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைரக்ட் லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் என்னென்னா www.tnpsc.gov.in வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.